சில பல சாகச்சரியங்கள்னால சில சாதனைகள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி கடைசியாக ட்ரை பண்ணி சாப்பிட்டது தாங்க இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி. இது ட்ரை பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் பழைய ஸ்டாக் மீன் வந்துட்டே இருக்கிறதுனால ஃபிஷ் வாங்கவே இல்லை. இன்றைக்கி தான் கடைசியாக நல்ல ஒரு மீன் கிடச்சி ட்ரை பண்ணணும்னு தொடங்கிட்டேங்க. ரொம்ப நாளாக கேட்டுருக்குறேன், எப்போம்மா வைரல் ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு. இன்றைக்கி தான் அது அமைஞ்சு வந்திருக்குது. அதுக்கு தாராளமாக எண்ணெய் ஊற்றி மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆன் பண்ணால் போதும். இப்போது பூண்டு, சின்ன வெங்காயம் அதையும் நல்லா தட்டி போட்டதுக்கப்புறமா கருவேப்பிலையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். எலுமிச்சங்க அளவுக்கு புளியை எடுத்து அதையும் கரைச்சி இதில் ஊற்றினதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போ நான் கேரளாவில் மத்தின்னு சொல்லுவாங்க, இந்த மீன் போட்டு ட்ரை பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா வேறு மீனையும் ட்ரை பண்ணிக்கலாம், பிரச்சனை ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ மீனை நல்லா இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு இந்த கலரை மட்டும் பாருங்களேன். இது பார்க்கும்போதே நான் ஏன்டா இவ்வளோலாம் ட்ரை பண்ணலை அப்படின்னே இருந்தேன். இது இந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா சூடாக சாப்பாடு முதல்ல கேட்குறவங்களுக்கு கொடுத்துக்கலாம். நான் சொல்லிவிட்டேன், அம்மா சூப்பராக இருக்குதுன்னு. போதுங்க, இனி அடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு குழம்பே தேவையில்லை, இந்த மாதிரி இதோட மசாலா மட்டும் எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கேரளா ஸ்பெஷல் வறுத்தரைச்ச மீன் குழம்பு ரெடி பண்ணிவிட்டேன். அதுவும் இது எல்லாம் கூட ரொம்ப பெஸ்ட்டான ஒரு லஞ்ச் ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.